கந்த சஷ்டி விரதத்தோட 7வது நாள் இன்னைக்கு மார்னிங் எழுந்திரிச்சு கொஞ்சம் கடகடன்னு வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டேன். நேற்று நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம். அதனால் வேலை ஈஸியாகவே இருந்தது. 10 மணி போல் எல்லாமே சமைச்சு வச்சுட்டேன். சாமிக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் சாமிக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு வாசலில் போய் கோலம்லாம் போட்டுட்டு வந்துட்டேன். சாமியெல்லாம் அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கும்போதே மணி வந்து கரெக்டாக ஒரு 11:45 இருந்தது. சரி நம்ம 12 மணிக்கா விளக்கேற்றிடலாம் அப்படின்றதுக்காக வெத்தலை தீபம் போடலான்னு தோணுச்சு. இன்றைக்கி போடலாம் எனக்கு இன்னும் தோணிகிட்டே இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆன மாரி இருக்கேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெத்தலை தீபம் போட்டேன் சாமிக்கு. இந்தமாரி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இது வரைக்கும் ஒரே ஒரு விளக்கு மட்டும் தான் வச்சு போட்டிருந்தேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் 6 விளக்கு வச்சுருக்கேன். ஒரு ஒரு வெத்தலைக்கும் வெத்தலை தீபம் போட்டுட்டு நான் வந்து சாமிக்கு படைச்சதெல்லாம் வச்சு இலையில வச்சு படைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கூட நிற்கவே இல்லை. பக்கத்தில் தான் கோயில். திருக்கல்யாணம் ஆகிட்டுருக்கு. எனக்கு நல்லா காதில் விழுந்துகிட்டே இருக்குது. ஒரு நிமிஷம் கூட நிற்கவே இல்லை. பசங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன். போனால் நல்ல மழை தான். ஃபுல்லாக தொப்பக்கிட்ட தான் நனைஞ்சிட்டு இருந்தேன் கோயில்லே. இருந்தாலும் பரவாயில்ல. சாமி வந்து நல்லா கண்குளிர கல்யாணம் ஆரத்தியெல்லாம் இட்டுட்டு அங்கே அன்னதானம் போட்டாங்க. ஆனால் அங்கே அன்னதானம் சாப்பிட முடியல. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. சரி வீட்லேயும் சாப்பாடு இருந்துச்சு வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து என்னோடய விரதத்தை முடிச்சிட்டேன். இன்றைக்கான வீடியோவில் தான். பாய்.